சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் அது எதனால் சாரப்பாக்கப்படும்? அது மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கும் தூர போடுவதற்கும் அன்றி வேறு எதுக்கு அது உபயோகமாக இருக்கும்? உப்பு என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதனுடைய நிறம் வெண்மை. இந்த வெண்மை எதை காண்பிக்கிறது என்றால் தூய்மை, பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் பரிசுத்தரானபடினால் நீங்களும் பரிசுத்தம் பாருங்கள். ஒரு ஏசாயா தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட பொழுது சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோமே. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமானவர்களாய் மாற, அந்த உப்பு தூய்மையா இருக்கிறது போல, வெள்ளையா இருக்கிறது போல, வெண்மையா இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவராய் இருப்பதற்கு அந்த பரிசுத்தரை நாம் பின்பற்றுவோமாக. இரண்டாவது, உப்பிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், உப்பு அது மிகவும் ஆகாரத்துக்கு அவசியம் உள்ளதாக இருக்கிறது பற்றி பார்க்கிறோம். அது ருசி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எவ்வளவு பிரம்மாண்டமான சாப்பாடு ருசிகரமாக சமைத்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு மட்டும் போடாவிட்டால் அது ருசி இல்லாத ஆகாரமாக இருக்கும். ஆகவே உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்று சொல்லுவார்கள். ஆகவே உப்பு எதை காண்பிக்கின்றால் ருசி உள்ளதாக இருக்கிறதை பற்றி பார்க்கிறோம். இதை போல ஆண்டவர் இயேசு நமக்கு ருசி உள்ளவராக நம்மை மாற்ற வேண்டும் என்று விரும்பும் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியம். உப்பு அது வெண்மை நிறமுடையது. உப்பு அது ருசி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. உப்பு அது பொருட்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. முந்தைய நாட்களிலே அநேக பொருட்களை பாதுகாக்க வேண்டாம் உப்பு அதிகமாக சேர்ப்பார்கள். உப்பு கண்டம் என்று சொல்வார்கள், ஊறுகாய் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த மாங்காய் ஊறுகாயாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எலுமிச்சங்காய் ஊறுகாயாக இருந்தாலும் சரி, அது என்ன ஊறுகாயாக இருந்தாலும் உப்பு அதிகமாக அந்த பொருளை சேர்க்கப்படும் பொழுது அது தன்னுடைய சேர்ந்த பொருட்களை கெட்டு போகாதபடி அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது வேதம் நமக்கு சொல்கிற, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே. நீங்களும் நானும் கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல, எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்தது போல நம்மை அர்ப்பணம் செய்து தியாகம் செய்து கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது அது அநேகருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அநேக மிஷனரிகள் வெளி தேசங்களிலிருந்து நமக்காக வந்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் பசி பட்டினி அவர்கள் தியாகம் செய்ததுனால இன்னைக்கு நாமெல்லாம் நல்ல முறையில் இருப்பதற்கு நமக்காக தங்களுடைய ஜீவனையை அர்ப்பணித்தார்கள். இதே போல நம்மையும் அர்ப்பணிப்போம். மற்றொரு வாழ்வுக்கு நாம் தியாகம் பண்ணி நாமும் அநேகருக்கு ஆசமர்க்காத்த உதவி செய்வாராக. ஆகவே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் சொன்னது போல நாமும் உப்பா இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ.